ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை உண்மையிலே கொடுப்பேன். உன் பிள்ளைய படிக்க வச்சிருவேன், மருத்துவம் கொடுத்துருவேன், தண்ணீர் கொடுத்துருவேன். 10,000 கொடுத்தா நீ செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணி காட்டு பார்ப்போம். ஏன்னா நானே வேளாண்மை செய்திருவேன். உனக்கு காய்கறி, அரிசி, பருப்பு, அது பஞ்சம் இல்ல. கரும்பு நான் தந்துருவேன், வாழை தந்துருவேன், தென்னை தந்துருவேன், தேங்காய் தந்துருவேன், எண்ணெய் தந்துருவேன். எல்லாமே என்கிட்ட இருக்கு, கவலைப்படாது. அப்புறம் வேலையை கொடுத்துட்டா வாஷிங் மிஷின் எதுக்கு கொடுக்கணும்? வேலையை கொடுத்துட்டா வீடு எதுக்கு கொடுக்கணும்? கேஸ் இணைப்பு எதுக்கு கொடுக்கணும்? வேலையை கொடுத்தாச்சு இல்ல. இப்ப இந்த முரணை பாருங்களே, இந்த முரணை நீங்க பார்க்கணும். ஒருவருக்கு ஒரு வேலைன்னு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அதைத்தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு அலுவலகங்களிலே எம்முடைய இளைஞர்களுக்காக நாங்கள் உண்மையிலேயே பறிவு கொள்கிறோம். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கிராமங்களிலிருந்து முதல் தலைமுறையாய் அவர்கள் பட்டதாரிகளாக, பொறியியல் பட்டதாரிகள் எல்லாம் படித்து வந்து பெருநகர வீதிகளில் 7,000 8,000 ரூபாய்க்காக அலைந்து தெரியக்கூடிய அவலத்தை பார்த்து உண்மையிலே நாங்கள் அவர்கள் மீது பறிவு கொள்கிறோம், கருணை கொள்கிறோம். அவர்களுக்கு என்ன எதிர்காலம், எத்தனை கனவுகளோடு அவர்கள் படித்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் அக்கறை கொள்கிறோம். எனவே இன்றைக்கு தன்னுடைய அந்த தேர்தல் அறிக்கையிலே வேலை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு இலவசங்கள் இருக்கு.